கோடீஸ்வரி கார் தொடச்சிட்டே இருக்காங்க. அதை எல்லாத்தையுமே அப்படியே வந்து பார்த்துட்ருக்காரு சூர்யா. இல்லை மாப்பிள்ள, நான் நல்லா தான் தொடச்சிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா தான் தொடச்சிருக்கேன், நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, என் பொண்ணு வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அவள் நிறைய விரும்புவாள், ஆனால் எல்லாத்தையுமே மறைச்சிருவாள். நான் அழுதுகிட்டே படுத்த நாள் தான்ப்பா அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க கோடீஸ்வரி. சரி விடுங்க, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆஃபீஸ் போகிறாரு. மகா வீட்டில் இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க கோடீஸ்வரி. பார்த்துட்டே இருக்கும்போது சித்ராதேவி பேசிகிட்டு இருக்காங்க கௌதம் கிட்ட. இங்கே பாரு கௌதம், நல்லா தெரிஞ்சுக்கோ, அந்த மகா ஒரு வேலைக்காரியாக தான் இங்கே இருக்கணும். அந்த ஐஸ்வர்யாவும் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. எப்படியாவது அந்த மகாவை நம்ம வேலைக்காரியாக மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டோடனே கோடீஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. யாரை? ஏன் பொண்ணையா நீங்கள் வேலைக்காரியாக மாற்ற போகிறீங்க? என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படி சொல்லிட்டு பயங்கர கோவமாக ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு உட்காந்து யோசி கோடீஸ்வரி நல்லா யோசி அப்படி சொல்லிட்டு அப்படியே தலையை பிடிச்சிட்டு யோசிக்கிறாங்க. ஏதாவது பண்ணணும், அவளை விடக்கூடாது. அதுவும் என் பொண்ணுங்களோட வாழ்க்கை அழிக்கணும்னு நினைக்கிற அந்த சித்ராதேவியை விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சுற்றி ரூமை பார்க்குறாங்க. ஓ, இவன் மேக்கப் க்ரீம் போடுவாள்ல, அதில் நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நல்லா காரமாக ஏதோ ஒன்று கலந்து வச்சுட்டாங்க. சித்ராதேவி வராங்க. வந்தவொடனே சரி போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க நல்லா குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. போயிட்டு சித்ராதேவி குளிச்சுட்டு வராங்க. வந்தவொடனே நல்லா இருக்கா, நல்லா குளிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே நான் வேறு டைம் ஆச்சு, நான் வேறு கிளம்பணும், க்ரீம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீம் போடுறாங்க. ஐயோ எரியுதே தாங்க முடியல, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அப்படி சந்தோஷப்படுறாங்க கோடீஸ்வரி. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தெரியல, மூஞ்செல்லாம் எரியுது. இருங்க நான் போயிட்டு மஞ்சத்தூள் எடுத்துகிட்டு வரேன், எதுவும் இருந்தாலும் சரியாயிடும். ஐயோ மஞ்சத்தூள் வேணாம், என்னோட ஃபேஸ்லாம் எரியும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கத்துறாங்க. இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன், நல்ல மஞ்சள் எடுத்துகிட்டு வரேன், கஸ்தூரி மஞ்சள் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வராங்க. மூஞ்சி ஃபுல்லாக மஞ்சள் பூசி விட்டாங்க. ஐயோ எரிச்சல் தாங்க முடியலையே, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே கோடீஸ்வரி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. கௌதம் உள்ளே வராரு. வந்தவொடனே பார்க்குறாரு. என்னம்மா ஆச்சு, உன்னோட ஃபேஸில் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது ஏன்டா கேட்குற, ஐயோ ஏதோ எரியுதுரா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள ஃபஸ்ட்டு வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் வெளியே போங்க, நான் பார்த்துக்கிறேன் எங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு. இல்லை நான் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து கோடீஸ்வரி போகிறாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல, ஏதோ பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு, அதனால ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி ஆயிடுச்சு. நான் எங்கேயும் வரல கௌதம், நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இருமா ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பேசிகிட்டு இருக்காரு. நல்லா ஃபேஸ் எல்லாம் கழுவிட்டு வராங்க. வந்தவொடனே யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம். கண்டிப்பாக உன் பொண்டாட்டிக்கு மருந்து நீ தான் கொடுக்கணும், விடக்கூடாது. அவளுக்கு ஜூஸ் போய் வாங்கிட்டு வா மக்கா கிட்ட, நாம் மருந்து கலந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. சரிம்மா நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சமையல் ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கா கேட்குறாங்க. இல்லை ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொடுங்க, ஏன்னா வந்து அவளுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஓ அப்படியா, சரி இருங்க நானே போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா போய்ட்டு ஆப்பிள்லாம் போட்டு நல்லா ஜூஸ்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு வராரு. இதில் அந்த மரத்தை கலந்து கொடு, கண்டிப்பாக அந்த குழந்தை உயிரோடவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. விஜய் ஆஃபீஸில் யோசிச்சுட்ருக்காரு. பாவம் நம்ம நடிக்கிறோன்னு தெரிஞ்சால் இன்னும் கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அதுக்குள்ளே அங்கே அந்த விஜய் வராரு. வந்தவொடனே உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பேசணும்? இல்லை அவள் ஒரு மார்க்கமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. யார்? உங்கள் அண்ணி தான். நீங்கள் அவங்கக்கிட்ட பாசமே காட்ட மாட்டீங்க, எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்தா அப்படி தான் இருப்பாங்க, அதை பற்றி ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சூர்யா. அப்படியா, என்ன?